வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். சென்னை மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு காலமானார். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவருக்கு வயது 93. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரான குமரி ஆனந்தன் வயது மூப்பு காரணமாக குடியாத்தம் காக்காத்தோப்பில் அமைந்துள்ள அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனையில் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் டாக்டர் கண்காணிப்பில் பராமரிக்கப்பட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் சென்னை வானகரத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு குமரி ஆனந்தனின் உடலிலிருந்து உயிர் பிரிந்தது. குமரி ஆனந்தனின் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதியாக இருந்த குமரி ஆனந்தன் பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர். 5 முறை எம்எல்ஏவாகவும் 1 முறை நாகர்கோவில் தொகுதி எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மறைந்த குமரி ஆனந்தனுக்கு 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு சார்பில் தலைசால் விருது வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரத்தில் மார்ச் 19, 1933 பிறந்தவர் குமரி ஆனந்தன். சுதந்திர போராட்ட தியாகியாக ஹரிகிருஷ்ணன் மற்றும் தங்கம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்த இவரது இயற்பெயர் ஆனந்த கிருஷ்ணன். இதுவே பின்னாட்களில் குமரி ஆனந்தன் என்றானது. தமிழ் மீது ஆர்வம் கொண்ட குமரி ஆனந்தன் தமிழில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவர். கிருஷ்ணகுமாரி என்பவரை துணைவியாக கொண்ட இவருக்கு 4 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இவர்களில் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று மருத்துவர், அரசியல்வாதி, தெலுங்கானா கவர்னர், புதுச்சேரி துணைநிலை கவர்னர் என பன்முகத்தன்மை கொண்டு பணியாற்றி வருகிறார். அரசியல் வாசம் தன்னை கவர்ந்திருக்க அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட குமரி ஆனந்தன் 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்ட தொகுதி என்பதால் அதனை தன் வசப்படுத்திய மகிழ்ச்சியுடன் நாடாளுமன்றத்தில் கால் பதித்தார். நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியின் கேள்விகளை கேட்டு இந்த மொழிகள் அனைத்தும் ஆட்சியாளர்களின் அவையில் ஒலிக்க வேண்டும் என்று உரக்க குரல் எழுப்பினார். காமராஜர் காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கிய இவர் 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவெற்றியூர் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். தொடர்ந்து 1984 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்ற அவர் வசமே நின்றது. இதையடுத்து தன்னுடைய காமராஜர் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்த குமரி ஆனந்தன் 1989 மற்றும் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார். பின்னர் முழுமையாக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட குமரி ஆனந்தன் 1996ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து 1996 மற்றும் 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் அவருக்கானதாகவே அமையவில்லை. 2 தேர்தலிலும் தோல்வியே அவரை வந்து தழுவியது. இருப்பினும் தொடர்ந்து அரசியல் பணியையும் மக்கள் பணியையும் சிறப்பாக மேற்கொண்டு வந்தார். இலக்கிய செல்வர் என்ற புகழ்பெற்ற குமரி ஆனந்தன் தமிழ் இலக்கியத்தில் வித்தகராக விளங்கினார். கலித்தொகை இன்பம், படித்தேன், கொடுத்தேன், நல்லாட்சி தந்த நாயகன், காமராஜர் உள்ளிட்ட 25க்கும் அதிகமான நூல்களை இயற்றியுள்ளார். பனைமரத்தை பாதுகாக்க வேண்டும், தருமபுரியில் பாரத மாதாவுக்கு கோவில் கட்ட வேண்டும், நதிகள் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு மக்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாத யாத்திரையும் இவர் மேற்கொண்டுள்ளார். அரசியலில் பின்னடைவுகளை சந்தித்த போதிலும் மனம் தளராமல் தொடர்ந்து மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இவரது வாழ்க்கை பயணம் அரசியல் கால் பதிக்கும் புதியவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாய் அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.